வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ரெஷனான மார்க்கெட்டு எப்படி எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட்டை ஜென்ரலாக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திடீர்னு வந்து இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி போய்டும். இது வந்து எக்ஸ்பேன்ஷனோட சொல்ல முடியாது, எக்ஸ்ப்ளோஷன் தான் சொல்லணும். எக்ஸ்ப்ளோட் ஆகி மேலே போய்டுவோம். ஆனால் உங்களுக்கு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கும். இந்த அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி அந்த அந்த கம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கலாம். இதுதான் மேலே போயிட்டு உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஆகிறதே தெரியாது. இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். கண்டிப்பாக இதுவும் வந்து இந்த மாதிரி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன். நம்ம இது வந்து ஸ்டாக்கில் வந்து நான் இப்போ வந்து பார்த்துருக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணாங்க. பிரிட்டானியா ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்துருக்குது பாருங்கள். மேலே போன மார்க்கெட்டு கம்ப்ரெஸ் ஆகிருக்கிறான். இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். மேலே போய்ட்டு புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போய் புல் பேக்கு, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போயிட்டு புல் பேக்கு, இவ்வளோ தான் வந்திருக்கிறான். வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறான், போக முடியல. அதாவது 1 2 3 தடவையே வந்து அதாவது என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற நம்ம மெத்தடை வந்து இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸு பொறுமையாக அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். பொறுமையாக டே சார்ட்டில் நீங்கள் கம்ப்ரெஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா ஜான்வரி மந்த்தே ஆரம்பிச்சிருச்சு. எங்கே முடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் முடிச்சிருக்கிறான். ஸோ ஜான்வரி டு ஏப்ரல் வந்து கம்ப்ரெஷன் வந்து நடந்துருக்குது. பொறுமையாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. அப்புறம் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே குட்டி குட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பொறுமையாக கம்ப்ரெஸ் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல அதை விட குட்டியாக கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டேயில் மட்டும்தான் பார்க்க முடியுமா, வேறு டைம் ஃப்ரேமில் பார்க்கலாமா அப்படின்னா வேறு டைம் ஃப்ரேம்லேயும் கட்டாயம் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன நடந்துருக்குது, இங்கே பொறுமையாக மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல வந்து அரைச்சிருக்கான். ஒன்ஸ் ஓப்பன் ஆகிறது வந்து மேலே ஓப்பன் ஆகிறான், கீழே ஓப்பன் ஆகிறான், அதெல்லாம் அதை விட்டுட்டு ட்ரேடிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் வந்து ட்ரேடிங்கே ஆகிருக்கு. எக்ஸ்ப்ளோட் ஆகி மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. இன்னும் வேறு இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே பொறுமையாக கம்ப்ரெஸ் ஆகிருக்கானா, ட்ரேடே ஆகவே மாட்டாங்க. பொறுமையாக அப்படியே கம்ப்ரெஸ் ஆவான். கம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவான், எக்ஸ்ப்ளோட் ஆகிடுவான். இது ஏன் இந்த மாதிரி வந்து ஏன் மேலே தான் போகணுமா, கீழே போகக்கூடாதா, கம்ப்ரெஸ் ஆனால் மேலே தான் போகணுமா அப்படின்னா ட்ரெண்டு. நீங்கள் ட்ரெண்டை வந்து பார்த்துக்கணும் எப்போவுமே. இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டு எப்படி பார்க்கலாம், நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் ட்ரெண்டு பார்க்குறது குழப்பமாக இருந்ததுன்னா உடனே அதோட அதிகமான டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம், அது போய் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தெளிவாக தெரிஞ்சிடும். டேயில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கா, வீக்லியில் போயிடுங்க. வீக்லியில் போய்ட்டு வாட் இஸ் த ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு என்ன நடந்துட்டு இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டாங்க. ஒன்ஸ் வந்து மேலே திரும்பிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருப்பான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போவான். இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை, இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை, இதுக்கு மேலே இது, இதுக்கு மேலே இது, இதுக்கு மேலே இதுன்ட்டு மார்க்கெட் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குங்க, பறந்து போயிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே இன்னும் டே டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் லோ அவன் கட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து நிறைய தடவை வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறேன். இதை வந்து இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் லோ இதை வந்து அடுத்த தடவை வரும்போது கட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறத விட, ஸோ இப்படி சொல்லி உங்களுக்கு புரியறத விட ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை போடுங்களேன். ட்ரெண்ட் லைனை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் பை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்லங்க. ஏன்னா இது கான்செப்ட் வந்து அதுதான், ஹையர் ஹை ஹையர் லோ தான் கான்செப்ட்டு.
பட் ஆனால் நீங்கள் லைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா பை அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரெஸ் ஆகிட்டு பொறுமையாக கீழே வருது, எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ தூரம் போயிட்டான் பாருங்கள். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கம்ப்ரெஷன் நடந்துருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, குயிக்காக வந்துட்டு இது யாருக்கெல்லாம் வந்து இப்போ வெள்ளிக்கிழமைக்கு இது வந்து மார்க்கெட்டில் நடந்ததுங்க, நம்ம மார்க்கெட்டில் அது எதில் நடந்ததுன்னு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுதா? ஃப்ரீஸ் பண்ணுங்கள், டக்குன்னு யோசிங்க, நான் சொல்ல போகிறேன். ஸோ பாஸ் பண்ணி யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன்னா இப்போது சொல்கிறேன். சென்செக்ஸ் என்னாச்சு? இது மாதிரி பொறுமையாக கம்ப்ரெஸ் ஆகிட்டு வந்தானா அது நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்களா? இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் நடந்தது. பொறுமையாக கம்ப்ரெஸ் ஆகிட்டே வந்தானா, பொறுமையாக இது வரைக்கும் வந்தானா, லாஸ்ட்டு ஒரு 15-20 minutes என்ன பண்ணான்? பிளாஸ்ட் டைம் மேலே போயிட்டான். அப்போ இது வந்து என்ன நடந்தது? பொறுமையாக இந்த கம்ப்ரெஷன் நடக்கும்போதே நீங்கள் சும்மா ஒரு ஐடியாவுக்காக வந்துட்டு சொல்கிறேன், பொறுமையாக நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் ஆகும்போதே நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னா, ஒருவேளை இது பிளாஸ்ட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அதனால் மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன? ஸோ 79,800 இருக்குது, 79,900 இருக்குது, 80,000 இருக்குது. இப்போ நீங்கள் வாங்க சென்செக்ஸ் 79,800 கால் ஆப்ஷன் வந்து நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு பார்ப்போங்களா? நேற்று வந்து 79 என்ன கால் ஆப்ஷன் இது? 79,800 அப்படிங்கிற இந்த கால் ஆப்ஷன் கம்ப்ரெஷன் ஆகிட்டு இருக்குது. இங்கே மார்க்கெட்டில் வந்து பொறுமையாக வந்து கம்ப்ரெஷன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங். எக்ஸ்பைரிங்கும் போது உங்களுக்கு ப்ரீமியம் ஒருவேளை ப்ரைஸ் வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஷூட்டப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம்லாம் வந்து கண்ணா பின்னான்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த அதாவது கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். என்ன ஆச்சு? ₹1.75 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு எங்கே போச்சு? ₹200 போச்சு. சும்மா ஒரு ₹100 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ₹200 உங்களால் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிற பணம். ₹500 என்னால் இழக்க முடியும். நான் காலையில் ₹500 சம்பாரித்தேன். ₹500 நான் வந்து இந்த ₹1 வரும்போது நான் வந்து வாங்க போகிறேன். இது வந்து இன்றைக்கே நடந்துரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரியாது. இன்றைக்கே நடந்துரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. நடந்ததுன்னா ஐம் கோயிங் டு மேக் மணி, அவ்வளோதான். நடந்ததுங்களா? கடைசி 15-20 நிமிஷத்தில் வந்து நடந்ததா? அப்போது யூ மேட் குட் மணி. இதே தான் சென்செக்ஸ் 79,900 என்னாச்சுன்னு பார்ப்போங்களா? 79,900 கால் ஆப்ஷன். நான் இது வந்து உங்களுக்கு என்னது எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேங்க சென்செக்ஸில். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ₹1.15 எங்கே போயிருக்கு? ₹118 போயிருக்கு. இதே இது 80,000 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 0.6 ஒரு ₹15-20 வரைக்கும் போச்சுங்க. சும்மா ஒரு 50 காசுலேருந்து இந்த ப்ரீமியம் வந்து ஷூட்டப் ஆனதுனால போச்சுங்க. இது எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்ரெஷன் விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆச்சுன்னா ஐம் கோயிங் டு மேக் மணி. சரிங்களா? அப்போ பிரிட்டானியா அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது கம்ப்ரெஸ் ஆன அந்த விஷயம் வந்து ஜான்வரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஏதாச்சும் ஒரு சார்ட்டில் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ஏம் பிக். கண்டிப்பாக இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோஸ் தான். ஷார்ட் வீடியோஸ் நிறைய வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறேன். இது நீங்கள் பார்த்துங்க, ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம லென்த்தி வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.